ஸோ ஹலோ கேஸ், இன்றைக்கி நம்ம பாப்பி ப்ளே டைம் அன்னோன்னு தான் விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது வேறு யாரும் இல்லை, பாப்பி தான். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ப்ரோட்டோடைப் போட சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. வந்து இந்த பாப்பின்னா நம்புவீங்களா? எஸ், ப்ரோட்டோடைப்போட சிஸ்டர் பாப்பி. ஒலிவா செகண்ட் சாப்டர் வரைக்கும் ஒரு சின்ன பையன். ஏங்க இப்போ கீழே விழுந்தோமே, அது லில்லியோட வீடு. அந்த லில்லியோட வீடு மாதிரியே இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஓகே, ஓ சாப்டர் 5ஓட எண்டிங்கு, சாப்டர் 4ஓட எண்டிங்கு, சாப்டர் 5ஓட ஸ்டார்டிங்கு. ஸோ கைஸ், இந்த ப்ரீவியஸ் சாப்டரில் நம்மளால் முடிஞ்சால் வந்து சீக்ரெட்ஸை கண்டுபிடிக்க முடியுமா? இதில் சீக்ரெட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓ ஏப்போ இது ஏங்க, இதை நான் பார்த்துட்டேன். ஓஸ்னால் வந்து யூ அப்படின்னு அர்த்தமா? அது நம்ம ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணோம். அதுக்கு இந்த பேட்ரியை இதோ இங்கே கொடுக்கணும். போடா, இங்கே தான், இங்கே கொடுத்தாச்சா? இப்போ நமக்கு கொடுத்தாச்சு. இப்போ தான் ஓப்பன் ஆகுது. பக்கத்தில் போனால் தான் ஓப்பன் ஆகும் போல். ஓகே, இங்கே பாருங்க, எம்ப்ளாய். ஆனால் இது வழக்கமாக எல்லோ ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க, இது க்ரீன் போட்டிருக்காரு. இங்கே பாருங்க, எல்லோ, க்ரீனு, ரெட்டு. என்னடா இது? ரெட் கலர் க்ரீன் கலர்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லை இருக்கா? விட்டா ப்ளூவே விட்ருவாங்க போலையே. என்ன சத்தங்க அது? ஒரு அந்த லைட்டு விழுந்துச்சோ, அந்த சத்தம் தானா? ஏங்க, இந்த பாப்பி ப்ளே டைம் அன்னோன் மாதிரி பாப்பி ப்ளே டைம் அன்னோன் லூப் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் எப்படி இருக்கும்? ரொம்ப கடுப்பாக இருக்கும்ல? ஏங்க, நான் இந்த லிவரை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லிவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த லிவரையும் பட்டாச்சு. ஓ, டோர் திறக்கலையா, அதனால் சிவ உடஞ்சிச்சான். ஓகே, பரவாயில்ல. மாப் என்டர்டெயின்மெண்ட்டை விட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இந்த எடிட்டர் யாருன்னு தெரில. மாப் என்டர்டெயின்மெண்ட் கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. நல்லா தான் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. இவங்க செம் இன்ட்ரியல் அப்படின்னா இதுக்கு ஏதோ கார்டு வேணுங்க. இங்கே பாருங்க, பல்லு சக்கம் இருக்கு. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? கார்டு கொடுத்தா ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்க, மலை அம்மா இருக்குங்க பிணங்கள். இது ஃபுல்லாக மனித பிணங்கள் தான். மொத்தமாக மனித பிணங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அது ஃபுல்லாக எம்ப்ளாயிஸ் தான். அதாவது இங்கே வேலை செய்கிறவங்க. இங்கே வந்து நமக்கு இது கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பல்லு சைக்க வைக்கணுங்க. ஆனால் அது நான் கீழே ஏற்கனவே பார்த்துட்டேன். கீழே ஏற்கனவே இங்கே தாங்க. உள்ளே இருக்கிறது கன்ஃபார்ம் பல்லு சைக்கம் தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஆமாங்க, இது ஒரு பல்லு சைக்கம் தான்.
ஆனால் இந்த பல் சேர்க்கறதுக்கு எப்படி பல் சேர்க்கணும் அப்படின்ட்டு பேர் வந்தது அப்படின்னு நான் நினைக்கும்போது இது பல்லாகுது அதான் பல்லு சேர்க்கம், சக்கரை மாதிரி இருக்கு அதான் பல்லு சேர்க்கம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பட்டு அதுதான் உண்மையே. ஆனால் இதுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு நம்பினேன். பட்டு அப்படி இருக்குன்னு எனக்கு தோணலை. எதுக்கோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், சொன்னால் நல்லா இருக்கும். ஓ, இதுலேயும் பசில்ஸா? எத்தனை பசில்டா, கொஞ்சம் சேசிங் கொடுங்கடா. மாப் என்டர்டெயின்மெண்ட் கூட இத்தனை கொடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, அது எப்படிரா பசில்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுக்குறீங்க. இந்த இதை மட்டும் கரெக்டாக லைன் பை லைனாக அடி வச்சுருக்கானுங்க. ஓ, இங்கேயா? எனக்கு தெரிஞ்சு மாப் என்டர்டெயின்மெண்ட்டே இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த கேம் உருவாக்குனவன் வந்து அவன் மண்டையில் என்ன தோணுதோ அவரோட பிரெயினை புளிஞ்சி ஜூஸ் ஆக்கி எல்லாத்தையும் இதில் ஊற்றி இதில் போட்டு வச்சுருக்காரு. ஸோ இது எங்கே போடணுன்னா இங்கே தான். ஸோ இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்படி தான் பண்ணணும். பண்ணியாச்சா? ஆனால் பட் வந்து ஏன் வந்து மாப் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி யோசிக்கல? இந்த கேம் விட வந்து நான் எப்படியாச்சு அதாவது கேட்டு பார்க்குறேன். த பாப்பி பிளேடைம் அன்னவுன் ஹூ இஸ் த ஃபவுண்டர் அப்படின்னு கேட்டு பார்க்கேன். அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த எம்ப்ளாயி கிட்ட தாங்க இந்த கார்டு இருக்குது. ஏன் சார் கொடுக்க மாட்டிங்களா சார்? போட்டாச்சு. இப்போ ஓப்பனும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ரெட் கேஸ் அப்படின்னா கேட்னாப் இதில் வருமா? வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு டோர் இருக்குது, சீக்ரெட் டோர் போல். எங்கள் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய சீக்ரெட் டோர் வச்சுருக்காங்க. இந்த கேம் என்னமோ பாப்பி பிளேடைம் சாப்டர் 3 மாதிரியே இருக்குது. 3 தானா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் 3 இருந்தால் செம்மையாக இருக்கும். பட் வந்து ஆனால் அந்த மாதிரி தான் எல்லா மேப்ஸ் பாதி மேப் சாப்டர் 5யும் சாப்டர் 3யும் அப்படி கலந்து வச்ச மாதிரி இருக்குது. ஓ நைஸ். இப்போ சேசிங் நடக்க போகுது. அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு அது பாக்ஸி பான். ஆமாம் பாக்ஸி பானே தான். ஓடு சேசிங் வந்துடுச்சுதா. ஐயோ முடிஞ்சு. இப்போ எடுத்து வச்சுக்கணும். ஓ எடு. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. ஓ ஷாட் எடுத்துட்டேன், ஆனால் மாட்டிக்கிட்டேன் இந்த இதில். ஓகே எடு. எஸ் எடுத்துட்டேன். வா அப்படி அவ்வளோதான். போட்டு செம்மையாக இருக்கே. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 2 நிமிஷம் வைங்களா. நாங்கள் போட்டு 1 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆனால் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆயிருந்தாலும் 1.5 நிமிஷம் கூட ஃபுல்லாக இருக்காது. அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்க, இது கேஸ்டல் மாதிரி இருக்குது, ஆனால் கேஸ்டலாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேஸ்ட்டை ஓ இது கல்லா?
அதை ஏன்டா கேசட் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்கள், இதில் டபுள் டேப் பண்ணால் ஒட்ட மாட்டேங்குது. ஒரே டேப் தான் பண்ணுறேன், அப்போ அதுவே பிச்சுக்கிட்டு வந்தது. ஸோ இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ரியல் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் மாதிரி வராதில்ல. இங்கே பாருங்க, க்ரீன் மெட்டாலிக் ஹேண்டு. இது ஏதோ பார்க்க மெட்டல் மாதிரியே இருக்குது. ஒரு மெட்டலாலேயே செதுக்கி இருப்பாங்களா? இது கூட ரப்பர் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, டபுள் டேப் பண்ணுறேன் நான் ஒட்டலையா? ஒரே டேப் பண்ணுறப்பாங்க பாருங்க, ஒரே டேப் பண்ணு இன்னொரு டேப் பண்ணோம், அவ்வளோதான். பட் ஸ்பீடாக டபுள் டேப் பண்ண வர மாட்டேங்குது. ஒரே ஒரு டேப் தான் பண்ணோம், திருப்பி ஒரு டேப் பண்ணோம், அவ்வளோதான் முடிஞ்சு. என்னதான் இருந்தாலும் ரியல் மாதிரி வராதுல்ல. ஓகே, கைஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியாகணும். இப்போ வந்து ரீசெண்டாக எலெக்ஷன் போயிட்டுருக்கு, பக் ஆகுது. ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக யாரா நைட் கிளப் வச்சுருக்கீங்க, செம்மையாக இருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வருது, ஏப்ரல் 24. அதில் நீங்கள் டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, இல்லைன்னா வந்து பிஜேபியா, பிஜேபின்னு ஒன்று இருக்கா? சரி, ஏதோ ஒன்று விடுங்க. இதில் எந்த இதுன்னு சொல்லுங்கள். நான் அடித்து சொல்லுவேன், நான் டிவிக்கே தான். அதாவது நான் விஜயோட பெரிய ஃபேன், அதனால் நான் டிவிக்கே தான் போடுவேன். நீங்கள் டிஎம்கேக்கு போடாதீங்க, அது ஒரு தீய சக்தி. திமுகவுக்கும் போடாதீங்க, அதுவும் ஒரு தீய சக்தி. அதாவது திமுகவாக தான் டிஎம்கேன்னு சொல்கிறேன். திமுக தான் டிஎம்கே இல்லை, மாற்றி எதுவும் சொல்லிட்டேண்ணா. டிஎம்கே தீய சக்தி, ஏடிஎம்கே தீய சக்தி, டிவிக்கே நல்ல சக்தி. ஓகே, வழிபடுங்க பக்தி, டிவிக்கே சக்தி. ஓகே, அதனால் டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க. தலைவர் அண்ணாவே சொல்லிட்டாரு, டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு. ஓகே, மறக்காம டிவிக்கேக்கு ஓட்டு போட்டுருங்க சேனங்களா. ஓகே, 1 2 3 அடுத்து கனெக்ட் பண்ணுமா? இதோ எடுத்து இங்கே போடணும், போட்டாச்சு. நான் என்ன பண்ணணும், கீழே குதிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஏறணுமா? சரி, இது மாதிரி நேரம்னா இப்போ எங்கே போகும்? போயிட்டு இருக்கோம். இங்கங்க ஏன் வந்துருக்கோங்க. ஓவா, இது ஏதோ இந்த வெல்கம் பண்ணுவாங்கள்ல, டிக்கெட்லாம் வாங்குவாங்களே, அந்த இடமா தான் இருக்குது. இங்கே மட்டும் எக்ஸிட் டோர் வந்தால் அப்படியே தப்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, ஏதோ ஜோக்கர் இருக்கான், அப்படியே பார்க்க ப்ரோட்டோடைப் மாதிரியே இருக்கான். ஆனால் அவனுக்கு முடி இருக்குது. ஏன்னா வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்க, அவனுக்கு கன்ஃபார்ம் முடி இருக்கும். மேலே ஒரு தொப்பி போட்டிருக்கான். எப்போ நம்ம சொல்ல மறந்துட்டேன், இந்த கேமில் பாப்பி தான் ப்ரோட்டோடைப்பாக கொடுத்துருக்காங்க.
அது ஏன்னு எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை. ஓகே, இதான் ஆன் பண்ணியாச்சா? ஓ, ரெட்டு வைக்கணுமா? இப்போ அது ஓப்பன் ஆகுமா என்ன? ஆமாங்க. பரவாயில்ல. ஓ வா, இங்கே பாருங்க, ப்ரோட்டோடைப். இங்கே பாருங்க, ப்ரோட்டோடைப்போட மனித உடல் இதுதான். ப்ரோட்டோடைப்பை ஹியூமன் வடிவத்தில் பார்த்தா இப்படி தான் இருப்பான். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே அவனுக்கு முடி இருக்குது, தொப்பி இருக்குது, கை 4 தான் இருக்குது. பட் அதில் 5 இருக்கும் கரெக்டாக. ஆனால் 4 கூட இல்லைங்க, 3 தாங்க இருக்குது. ஓ நோ, நமக்கு கை மட்டும்தான் இருக்குது. அவனுக்காச்சு 3 கை, 3 விரல் இருக்குது. நமக்கு கை மட்டும்தான் இருக்குது. இதை போட்டிருக்கேன். ஸோ ஓ, இங்கே பாருங்க, பாப்பி ப்ரோட்டோடைப். என்னங்க இவ்வளோ கேவலமாக இருக்குது? அப்போ தோற்றும் போதும் கேவலம் தான் இருக்குமா? சரி, பரவாயில்ல, குழந்த மாதிரியே இருக்குது. குழந்த ஸ்பைடர் காலெலாம் போட்டு துரத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும்? குழந்த தலை மட்டும் ஸ்பைடர் காலோடு துரத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும்? முடி இல்லாமல் அப்படி தான் இருக்கும். அதுதாங்க இந்த ப்ரோட்டோடைப்பு. அதுக்கு ப்ரோட்டோடைப்பையே ஹோ அப்போ எங்கள் ஹியூமன் ஏங்க, நீங்கள் ஹவர் ஆஃப் ஜெய் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒயிட் ப்ளஸ் பிளாக் பேண்ட் போட்டு ஒருத்தங்க ஓடிப்பான். ஹகி உகியல் கிட்ட தப்பிச்சு அவன் தான் நம்ப முடியல. அப்புறம் சாப்டர் 2ல் ஒடிவான்னு யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா அவங்க தான் ப்ரோட்டோடைப். நம்ப முடியல, எஸ் நம்பிதாங்கணும், நான் கொடுக்க முடியல. ஓ ஹேண்டு, அதுதான் நான் யோசித்தேன். என்னடா கிளிக் பண்ணுறேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னா. ஓ டேமிட், நம்ம ஹேண்டு காணோம், கையோட பிச்சுட்டு போயிட்டான் போலையே. சாப்டர் 5 ஆகிற மாதிரி. ஆனால் அப்போயாச்சும் ஃபோர்ஸோட தான் வரும். இவன் ஸ்ட்ரைட்டாக பிச்சுட்டு போயிட்டானே. எங்க வெயிட், இங்கே எனக்கு ஒரு சப்தம் கேட்குது. இது கன்ஃபார்ம் ஹகி உகி தான். எஸ், இந்த சத்தத்தை கேட்டவுடனே சொல்லுவேன் ஹகி உகி தான்னு. பாஸ், இங்கே நான் இந்த சாப்டரில் என்னை தோற்ற வருவீங்களா? ஓஹோ, ஹக்கி உகி இந்த சாப்டரில் வருவியடா? வருவானான்னு தெரில. ஏன் ஹேண்டு நமக்கு கிடச்சிருச்சு, சூப்பர். இதுதான் மிகப்பெரிய நல்லது. நான் வந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஏன் இது நம்ம வந்த இடங்க, அப்படி சுற்றி போட்டு இப்படி சுற்றி போட்டு வந்த இடத்துக்கே வந்துட்டோமா? சரி. ஓ, அப்போ இந்த ஹேண்டை எடுக்கிறதுக்கு தான் நம்மள வச்சுருக்கானுங்களா? ஏங்க இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இங்கே ஹக்கி உகி வரலாம், வராமல் போகலாம், வராமலையும் இருக்கலாம், தெரியவில்லை. பார்க்கலாம். இல்லை ஹக்கி உகி நம்மளை தோத்தாவா நான். ஸோ நாளைக்கு இந்த சாப்டர் அன்னோன் ஃபால் போட்டுடுறேன். அதாவது 0 இல்லைன்னா சாப்டர் 1 போடட்டுமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் கமெண்ட் பண்ணலன்னா 0 போட்டுடுறேன். யாராச்சும் இல்லை ப்ரோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கன்னா 1 போட்டுடுறேன் விடுங்க. இல்லை 1 போடுங்கன்னா 1 போடுவேன். 2 போடுங்கன்னா 1 போட்டுட்டு அப்புறம் அதுக்கு சாயங்காலமே 2 போட்டுடுறேன் விடுங்க. அப்புறம் ரெண்டுமே மேட்ச் ஆகிடும். ஏங்க இப்போ நம்ம ப்ரோட்டோடைப்பு துரத்திக்கிட்டு இருக்கு, அதான் பாப்பி. இப்போ நம்ம இங்கே இருக்கலாம், வாங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கேன். ஏங்க அங்கே பாருங்க, நம்மளை தாண்டி அது போயிடுச்சு. ஓ நியூ, ஓ
ஆஹா ஏங்க பாப்பி போயிடுச்சு. பாப்பி நான் இங்கே இருக்கேன். ஓ நம்ம முன்னாடி போகலன்னா கூட அது வேலையை அது பார்க்குது. ஓகே அப்படின்னா நம்ம இதில் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் இதில் போய் தான் ஆகணும். இன்னும் தெரில, பாப்பியை மட்டும் வேஸ்ட்டாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஐயோ போக முடியல முடிஞ்சு. சீக்கிரம் 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 ஓடு ஓடு ஓடு, நெஞ்சை வலிமை கொண்டு ஓடு. ஓடுறா அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பிரேக் போட்டு நின்றுவா. வா 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 நில்லு நில்லு நில்லு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, ஆனால் சிரிப்பாக இருக்குங்க இவரை பார்க்க. அட்லீஸ்ட் முடியாச்சு கொடுத்து வச்சுக்கலாம், அதுவும் கொடுக்கலை. ஓ ஓ ஓகே, இந்த மாதிரி கட்டை வந்தால் வந்து குனியணும். ஓ கட்டை வந்தால் குனியணும், இது வந்தால் சுடணுமா? ஓகே புரிஞ்சிருச்சு. ஸோ கட்டை வந்தால் குனியணும், இது சுடணும். ஓகே சுடணும். ஓ ஜஸ்ட் அந்த சிலிண்டரில் இடிச்சிருப்பேன், இதையும் சுடணும், இது குனியணும், சுடணும். அதுக்கப்புறம் செம்மையாக இருக்குங்க. முடிஞ்சு போச்சா? இன்னும் இது த்ரில்லிங்காக இருந்தாலே கொஞ்ச நேரத்துக்கே முடிஞ்சுது. சர்க்கோவா? என்னடா சர்க்கோ? அது சர்க்கோவா சிர்க்ளோவா? புரியல லாங்குவேஜ். நாங்கள் அவ்வளோ பெரிய கேட் இருக்கு. சரி இப்போ நம்ம எப்படி அந்த பக்கம் போகுது? அலர்ட்லாம் ஆகுது. என்ன அலர்ட் இது? அக்கிவா உள்ளே போகாதீங்கன்னு எலும்பு கூடலாம் இருக்கு. ஆனாலும் நான் போக வேண்டாம். இங்கே பாருங்க, பாப்பியோட தலைகள் சென்டரில் அதோட ப்ரோட்டோடைப் இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பனும் ஆயிடுச்சு. இது பேட்ரி இருக்கு. ஓகே, இதை எடுத்து இங்கே வைக்கணும். அடுத்து என்னடா போச்சு? சரி விடுங்க, அதை நம்ம விட்டுருவோம். இதை எடுத்து அதோ அங்கே இருக்கு பாருங்க, அங்கே போட்டதுக்கப்புறம் இதை பிடிச்சி இப்படி வந்து வந்துட்டா முடிஞ்சு. ஸோ இந்த கேட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது? சுட்டா ஓப்பன் ஆகுமா? இல்லைங்க, இது ஓப்பன் ஆகவும் மாட்டிக்குது. அப்படின்னா இது எப்படி ஓப்பன் பண்ணுறது எனக்கு தெரியல. ஏதாச்சும் லிவர் இருக்குமா? லிவர் எதுவும் இருக்க மாதிரி ஜம்ப் பண்ணி என்னது இது? இப்போ என்ன பண்ணணும்? ஓ இது கனெக்ட் பண்ணுமா? ஓகே, டவர் வேணுமே. ஓ இங்கே இருக்கா டவர்? ஓகே, வேற எங்கேயாச்சும் டவர் இருக்கா? வேற எங்கேயும் இல்லை. அது ஒன்று தான் நினைக்கிறேன். எதுக்கோ பார்த்துக்கும். இல்லைங்க, வேறு எந்த டவருமே இங்கே இல்லை. ஓ அவ்வளோதானா? ஓகே. ஓ ஏதோ சர்க்கஸ் மாதிரி நடக்குது. என்ன ஆகுது? ரெண்டு சைடு வருது. யாச்சும் பிச்சுக்கிட்டு வர போகிறாங்களா? ஓ சேனல்லாம் பழகுது. ஓ ப்ரோட்டோடைப்பா ஃபைட் போட போடுமா? என்னாச்சு? என்னது எண்டு கார்டா? என்னடா இப்போ தான் விளாண்டோம், அதுக்குள்ளே எண்டு கார்டு? இப்போ தான்டா விளாண்டிங்க, அதுக்குள்ளே எண்டு கார்டு போட்டிங்க. இந்த ஃபேன் ஏதாச்சும் பாஸை காமிச்சோன்னுங்க அப்படியே முடிச்சு விட்ருணுங்க. சரி பை கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய்.